வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லட்டா நீ சொல்றியாடா? நானே சொல்லவா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? இலும்பச்சம்பளம், விளக்கமாறு, மாம்பழம். இருக்கா மாம்பழம்? இருக்குல்ல, நாளைக்கு வாங்கிடுவோம். அந்த அக்காட்ட வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி அக்காங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் போல. ஏன்னா வீதி வீதியாக விற்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆளுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். கடையில் போய் வாங்கி திங்கிறத விட இந்த மாதிரி நம்மளுக்காண்டி நம்ம வீடு தேடி வர்றவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே. அதனால் எல்லோருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இருக்கிறவங்களுக்கு நோ சப்போர்ட். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சொன்னால், உருளைக்கிழங்கு தயிர் சாதம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். தரமான கெட்டி தயிர் ஒரு அருமையாக நண்பர்களே. எல்லாம் போட்டு தாளிச்சிட்டான் மது. இன்றைக்கி அருமையான தயிர் பாரு, அப்பா கன்றி பாரு. கொலை கொண்டு என்ன ஏடி இட்லி மாவு மாதிரி இருக்கு. இங்கே வரு, இட்லி மாவு மாதிரி இருக்குடா. இங்கே வர்றா, ஒரு இட்லி ரெண்டு. மாவு மாதிரி இருக்கு. மாவு தான்டா, மாவு மாதிரியே இல்லை, மாவு தான். போமாப்பா. அப்பா இங்கே வச்சிருப்பா என் பக்கத்தில். ஏய், நீ நைஸா எது கேட்க தெரியும். நக்கி நக்கி திங்க தானே இருக்கிறேன். வெளுத்து முடி வெளுத்து. அப்பா உனக்கு கிண்டி தரேன் சூப்பரா. அப்பாதையும் சாப்பிட்டு கையை நக்கிறேன், நீ அதை விட நக்கிறியாப்பா. பெரிய கல் நக்கீரன் பரம்பரையா இருக்கு நம்ம பரம்பரை. போ ஏன் கேப்ப, ஏன் கேப்பேன். சரி, நேற்று நண்பர்களே ஊருக்கு போயிருந்தோம். அன்னை வீட்டில் விசேஷம் நடந்துச்சு. என் வீட்டு விசேஷம்ல நிறையா பேர் கேட்குறீங்க, அண்ணே என்ன எனக்கு வசந்த இல்லை சொல்லாண்டு எங்கள் அன்னை வீட்டு விசேஷம். என்னுடைய விசேஷம் தான் நான் உங்களுக்கு சொல்லவே நண்பர்களே. எப்படி சொல்லாமல் இருப்பேன்? என் வீட்டு விசேஷம்னா என் பிள்ளை காது ஊற்றினாவோ எந்த விசேஷமாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு சொல்லிடுவேன். இது நம்ம அன்னை வீட்டு விசேஷம், நம்ம எப்படி சொல்ல முடியுது? இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம அன்னை வீட்டு விசேஷம் முடிஞ்சு நண்பர்களே. கொஞ்சம் காய்க்கு அதான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் முடிஞ்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி தான், நேற்று லீவ் போட்டாங்க பாப்பா ஸ்கூலுக்கெல்லா. இன்றைக்கி தான் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஒரு அருமையான தயிர் சாதத்தோடு இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமை இனிதே நம்ம தொடங்குவோம் நண்பர்களே. ஏமா அதை சாப்பிட வச்சுருவாடா உங்களுக்கு? போதும்டா. ஏன்டா? சாப்பாடு கட்டி விட்டுருவாத, வச்சுருவா, சாப்பிட வைக்கவா? சூப்பராக இருக்குது நம்மள தயிர் சாதம். வாடையே கமகமாமன்னு வருது. இந்தரா காட்டு அக்காவுக்கு. சூப்பர் சாதம் நம்மளே. உண்மையிலே சொல்கிறேன், விளையாட்டு சொல்லலை. இந்த தயிர் சாதத்துக்கு இந்த உனக்கு தர்றேன்டாம்மா. 2 ஸ்பூன் எடுத்துருங்க. அக்காவுக்கு சாப்பிடும் போதும். போதுமா ஒன்று வைக்கப்பா. ஐயா, அக்கா மேலே எவ்வளோ பாசம் உண்டு. அந்த மனசுதான் மதுவுக்கு எப்பயுமே. அப்படிலாம் கிடையாது. சிச்சி, என் பிள்ளைய பற்றி அப்படி நினைக்க தப்பா. போதுமாப்பா? பற்றியா என் பிள்ளைய உனக்கு வைக்கிறது? இதுதான் மதுன்றது. கரெக்டாக ரெடி. 2 பேத்துக்கு வச்சது ஒத்துக்கு வரு. மதுவுக்கு வச்சு க்ளீனாக இருக்குது. மதுக்கு போல தான் சாப்பிடுவது. மது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடணும் நம்மளே. என்னமோ மாமியா கதையாக இருக்குது. மரமே சொல்லிச்சா மாமியா. ஏன் மரமே சாப்பிடவே மாட்டாருச்சுன்னா கடையில் மாமியா அங்கிட்டு போனோன்னே மரமையை களி உரலை பிடிச்சி வைக்கிட்டு கிடந்திருக்கேன். அந்த கதையாக இருக்குது. மது சாப்பிடாது சொல்லி சாப்பிட. மது போதுமான சாப்பாடு இங்கே ஒரு போதுமான போகிற சாப்பாடு. என்ன போதுமா? போதும். இருக்குண்ணா வலிச்சு வச்சு விடுவோம். டேய், பேசாமல் இருக்கணும் மதுக்குட்டி. கம்மியாக சோறு. நீ தயிர் சோறு நல்லா சாப்பிடல. கொஞ்சம் தாண்டாம்மா. அந்த இங்கே வரு. இது அமுக்குனா கொஞ்சம் அவ்வளோ. அவனுக்கு தயிர், நீ அமைதியாக இருந்தால் தயிர் ஊற்றி. அப்போ தான் மதுவுக்கு 2வது முறையாக தயிர் ஊற்றப்படுகிறது. எப்படி? ஊற்ற போதுமா?
போதுமியா இப்போ சருமிக்கு 2வது தடவையாக தயிர் ஊற்ற சருமி எடுத்து சாப்பிடுப்பா. மணி ஆகல. மணி ஆகலையா? நைஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு கூட பிச்சு போட்டு முடிச்சு ராஸ்கல். அது சாப்பிடுங்க சாப்பிடுங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்பா எனக்கு தயிர் கொஞ்சோன்னு பெரிய தயிர் நக்கியா இருக்கும் போல சி. எப்பப்பா இங்கே பாரு. ஐய சாப்பிடு சாப்பிடு. இப்போ யாருக்கு? சருமி முதல் டிஃபன். டக்குன்னு டக்குன்னு சாப்பிடு, டைம் ஆகி சருமி. எச்சி ஊதா? ஆமாடா எச்சி ஊதுடா. அப்போ சாப்பிட்றா டக்குன்னு. ஏய் நீ வாய் பேசக்கூடாது போது டக்குன்னு சாப்பிடு. ஸ்கூலுக்கு நேற்று டிமிக்கி விட்டீங்க, இன்னைக்கு போகணும். போதும்ல? ஆ இருடி, ஏன் அவசரப்படுறவ? பிள்ளைகளுக்கு நல்லா வச்சதே படிக்கும் பிள்ளைய. சோத்தை தின்னுட்டு தூங்காது என் பிள்ளைய. எல்லா பிள்ளையும் தூங்கும் சோத்தை தின்னுட்டு. என் பிள்ளைய கரெக்டாக அடிக்காது, சும்மா லைட்டாக தூங்கும், அந்த தான் அடிக்கும். இப்படி கூட சொல்லலாம், எல்லா பிள்ளைகளும் சோத்தை தின்னுட்டு தூங்கும், ஆனால் என் பிள்ளைய தூங்காது. தூக்கத்திலே கரெக்டாக அடிக்கிற பிள்ளை என் பிள்ளை 2 பேர் தான். தூங்க நல்லா. ஓகே, அருமையான இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நல்லதோ ஒரு உணவை பார்த்துட்டு போல. நம்ம வீட்டில் சிம்பிள் வீடியோ தான், ஒன்றும் பெருசாலாம் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த சாதம் பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது போதுமாடா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா விளக்கமாற்ற கொண்டு செருப்பை கொண்டு அழிச்சிட்டு வெளியே போயிட்டே இருக்கும் போல தப்பே இல்லையா? என்ன சரிங்க? திருப்பி சொல்லவா? இங்கே வரா. இந்நிகழ்ச்சியை தோத்து என்னடா அது உடஞ்சி வச்சா? இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், மதுரை 14. இணைந்து வழங்குவோர் ஆச்சி மட்டல் பாத்திரக்கடை, வீரபாண்டி ரோடு, மதுரை 14. ஓகேவா? ஓகேவா? அதான் என் மது கரெக்டாக சொல்லிடு விளம்பரம் போலாம். வேமா சாப்பிட லேட் ஆச்சு. ரைட், ஓகே. 2 பேருக்கும் டிஃபன் கட்டியாச்சு. நண்பர்களே, தரமான டிஃபன் கட்டியாச்சு. ஓகே, மறுபடியும் சொல்லிக்கலாம். இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ், இணைந்து வழங்குவோர் ஆச்சி மட்டல். ஓகே, இணைந்து வழங்குவோர் தயிர், மோர் 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 மோர். சாப்பிட விடுப்போம். அப்போ சாப்பிட விடுப்போம். அப்பாவுக்கு ஒரு வாய் வைக்கிறீங்களா? எச்சி விட்றா. அதை தயிர் சோறோட சேர்த்து அந்த உருளைக்கிழங்கா வச்சு ஒரு வாய் விட்றா அப்பாவுக்கு. எனக்கு பசிக்குதா அப்பாவுக்கு. உருளைக்கிழங்கு கூட வச்சு விட்றா. ஏய் இங்கே பத்தியாடி, இங்கே பத்தியா? அந்த மனசுதே மதுக்கு இனிமேல் சொல்லவே மாட்டேன். போ, அவன் உண்டுப்பா. போ. ஏ அந்த மனசுதான் மதுவுக்கு எப்பயுமே. சூப்பராக இருக்குது தயிர் சோறு, உருளைக்கிழங்கு. ஓகே, வேற என்னமோ நண்பர்களே ரொம்ப அருமையாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா என் முன்னாடி சூப்பராக வச்சுருக்கு காலையில். அதாவது சோம்பேறி ஐட்டம்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் சமைக்க தோணும். சுறுசுறுப்பு இருந்தால் தான் அந்த 2-3 காய் வச்சு சமைக்க தோணும். இப்போ இன்றைக்கி சோம்பேறி ஐட்டப்பா. 2-3 நாளாக வேறு எங்கள் ஊரில் கிராமத்தில் அன்னை வீட்டு ஃபங்க்ஷனில், அதனால் ஆளுக்கு உடம்பு சொல்ல போவோம். அதனால் சிம்பிளாக தயிர் வச்சு சோழியை முடிச்சு விட்டேன் அன்றைக்கி. என்ன சமயம்? அதனால் நண்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காலை வேலை செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திச்சதில் சத்தியமாக சொல்ல ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பியாக இருக்குது. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் ஒரு பெரிய படத்தில் நடிக்க போகிறேன். அது உங்கள் மூலியமாக தான், உங்களோட சப்போர்ட்னால தான். அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். படம் பேர்லாம் எனக்கு தெரியாது, சொல்லவும் முடியாது. தெரிஞ்சாலும் ஏன்னா சொல்லக்கூடாண்டாங்க. வெள்ளித்திரையில் விரைவில் மீசமணி வருவார், தோன்றுவார் கண்டிப்பாக. தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய கால வணக்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு அங்கே பார்த்து சொல்லு. எல்லாரும் போட்டு வண்டியை ட்ருன்னு ஓட்டுங்க. சு